வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த பச்சை பயிரை நீங்க சேர்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக நிறைய விதமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பச்சை பயிரை தினசரி நீங்க உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளும்போது உடல் ரீதியாக பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் இதுல இருக்கக்கூடிய மகிமைகளும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மருத்துவ குணங்களால் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பையும் நிச்சயமா ஏற்படாது. இதனால நமக்கு உடல் ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் மட்டுமே ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தினசரி பச்சை பயிரை உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்க சேர்த்து கொள்ளும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும், என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே காலை உணவில் முக்கியமாக முளைகட்டிய பச்சை பயிறு வகைகளை நீங்க சாப்பிடுவதால் இத்தனை நன்மை இதுல அடங்கியிருக்கா அப்படின்னு நிச்சயமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல நிறைய விதமான மகிமைகளும் நிறைய விதமான மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பச்சை பயிரை அப்படியே சாப்பிடாமல் முளைகட்டிய பச்சை பயிராக நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நிறைய அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பழங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பச்சை பயிரில் நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்க சிறிதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சத்துகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பச்சை பயிரை நம்ம தினசரி எந்த மாதிரி முறையில் எடுத்துக்கொள்ளலாம், இதில் சாப்பிடுவதால் நமக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முளைகட்டிய பச்சை பயிரை சிறந்த புரோட்டீன் மூலமாகவே நம்ம சொல்லலாம். இதனை தினமும் சாப்பிடுவது உங்களுடைய உடலில் உள்ள புரோட்டீன் குறைபாட்டை படிப்படியாக பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல தசைகளை மீட்டெடுக்கவும் சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயிர்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முளைகட்டிய பயிர்களை சாப்பிடுவது உடலுக்கு பல நன்மைகளை வழங்குவதாக மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன், நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் இது அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவை செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி உடலில் இருந்து நச்சு பொருட்களையும் அகற்ற உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பச்சை பயிறு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு சிறந்த உணவாக நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முளைகட்டிய பச்சை பயிர்களை எப்படி தயாரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பருப்பை நன்றாக கழுவி இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பருத்து துணியில் கட்டி ஒரு நாள் நீங்க அப்படியே விடலாங்க. இதற்கு பிறகு முளைத்த பருப்பு தயாராக நமக்கு கிடைத்துவிடும். இதை நீங்க சாலட்டாக சாப்பிடலாம், சிற்றுண்டியாக சாப்பிடலாம், தினசரி வெறும் வாயில கூட காலையில் எழுந்த உடனே நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க தினசரி பச்சை பயிரை சாப்பிடும் பொழுது நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுல நிறைய விதமான புரோட்டீன் நிறைந்திருக்கு. முளைகட்டிய பச்சை பயிர்ல புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பையுமே நிச்சயமா ஏற்படுத்தாது. இதனை தினமும் நீங்க சாப்பிடுவது உங்களுடைய உடலில் உள்ள புரோட்டீன் குறைபாட்டை படிப்படியாக பூர்த்தி செய்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். செரிமானத்தை மேம்படுத்துவதோடு முளைகளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான அமைப்பை பலப்படுத்தவும் உதவுது அப்படின்னு சொல்லலாம். இது வளர்ச்சிகள் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகளில் இருந்து ஒரு சிறந்த நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் செயல்முறை உங்களுக்கு மேம்படும். இதன் காரணமாக உடலானது ஊட்டச்சத்துகளின் அதிக நன்மைகளையும் நமக்கு பெறுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தில் தினசரி இந்த பச்சை பயிர்களை சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஒரு சிறந்த மருந்தாகவே இந்த முளைகட்டிய பயிர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முளைகட்டிய பயிர்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த நிச்சயமாக நமக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த முளைகட்டிய பச்சை பயிர் உங்களுடைய உடலை நோய் தொற்று மற்றும் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவே உங்களுக்கு உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் பலவீனமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த முளைகட்டிய பயிரை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி சேர்த்துக் கொள்ளும் போது உடல் ரீதியாக பல வகையான மாற்றங்களை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம்.
முளைகட்டிய பயிர்களில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கிறது. இந்த முளைகட்டிய பச்சை பயிரை நீங்க தினசரி உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளும் போது சருமத்திற்கு மிகவும் இது நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சருமத்தை பளபளப்பாக்கி சுருக்கங்களை குறைத்து இளமையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு சருமத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். பெண்மணிகள் குறிப்பாக தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்துல பச்சை பயிரை நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பச்சை பயிரில் குறைந்த அளவு கலோரி இருக்கிறதுனால உங்களுக்கு எடை கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க பயப்படாமல் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பச்சை பயிர்ல புரோட்டீனும் நார்ச்சத்துகளும் இருக்கிறதுனால உங்களுடைய பசியை கட்டுப்படுத்த இது சிறந்த உணவாகவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த முளைகட்டிய பச்சை பயிரை உங்களுடைய உணவில் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வருவதால் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் எடை குறைப்புக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இவற்றில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடல் எடையை குறைப்பதற்கு சிறந்த மருந்தாகவே இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதனால நீங்க தினசரி காலையில் இந்த முளைகட்டிய பச்சை பயிரை நீங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு இது மிகுந்த நன்மையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் காலையில் முளைகட்டிய பயிர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இதயத்தை வலுவாக்கவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க இது பெரிதாக உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. முளைகட்டிய பயிர்களில் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுவதாகவே சொல்லலாம். ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதோடு நமக்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துகளையும் இது பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய நல் வாழ்க்கையுமே மேம்படுத்துவதாகவே சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய மகிமைகளை நிச்சயமாக நீங்க தெரிந்து கொண்டு தினசரி நீங்க பச்சை பயிர்களை சாப்பிடலாம். இந்த பச்சை பயிறு ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதாகவே சொல்லப்படுது. நீரிழிவு நோயாளிகள் இதை அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவே சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை அளவை உங்களுடைய கட்டுக்குள் வைத்து சர்க்கரை அளவு வேகமாக அதிகரிப்பதை நிச்சயமா தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சர்க்கரை வியாதியில் அவதைப்படக்கூடிய நேயர்கள் தினசரி உங்களுடைய உணவு வழக்கத்தில் நீங்க இந்த பயிர்களை சேர்த்துக் கொள்ளலாம். உடலில் உள்ள நச்சுகளை நீக்குவதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவே உங்களுக்கு உதவும். முளைகட்டிய பயிரில் உடலில் உள்ள கழிவு பொருட்களை நீக்கி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் பாதுகாத்து வைப்பதாகவே நம்ம சொல்லலாம். அதுபோலவே இந்த முளைகட்டிய பயிரை நாம சாப்பிட்டு வருவதால் நமக்கு ஆற்றலை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் போது நிச்சயமாக நீங்க இந்த பச்சை பயிர்களை உடனடியாக நீங்க சாப்பிடலாம். இந்த முளைகட்டிய பயிர்களில் வைட்டமின் பி, இரும்புச்சத்து, மெக்னீசியம் இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் நமக்கு தேவையான எனர்ஜிகளும் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல முளைகட்டிய பச்சை பயிரை தினசரி சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.